Hi all, welcome back to another new video. TNPSC நியூவா படிக்க ஸ்டார்ட் பண்றவங்க பாலிட்டி எப்படி படிக்கலாம்ன்ற ஒரு ஐடியா இல்லாம இருப்பீங்க. நான் ஒரு 1 இயரா TNPSC எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். இதுல ஃபர்ஸ்ட் நான் GSல படிக்க ஸ்டார்ட் பண்ண யூனிட் பாலிட்டி தான். அதிகமா ரிவிஷன் பண்ண யூனிட்டும் பாலிட்டி தான். சோ நான் படிச்சது வச்சு பாலிட்டிக்கு எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும், எப்படி படிக்கணும்ன்றத இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணிருக்கேன். வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பாலிட்டி கவர் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ற சோர்ஸ் எல்லாமே இதுதான். இதுல 6th 7th ஸ்கூல் புக் மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகுது. அது எல்லாமே நான் நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன், அதுல படிச்சுப்பேன். 2026 குரூப் 2 and 4 ரெண்டுத்துக்குமே கம்பைன் பண்ணி படிக்கிற மாதிரி தான் இப்போ நான் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பாலிட்டியை எப்போவுமே லெசன் வைஸ் படிக்கிறத விட நீங்கள் வந்து டாபிக் வைஸ் படித்தாதான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் நான் இது தெரியாமல் லெசன் வைஸ் படிச்சுட்டு ஒரு லெசன் படிச்சுட்டு நெக்ஸ்ட் லெசன் நான் வரும்போது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று கனெக்டடாக இல்லாததுனால எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது படிக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் பாலிட்டி படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக் வைஸ் என்னென்ன லெசன்ஸ்லாம் கவர் ஆகுதுன்றதை பார்த்துட்டு அந்த ஆர்டரில் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். டாபிக் வைஸ் என்ன ஆர்டரில் படிக்கணும், அதுக்கப்புறம் லக்ஷ்மிகாந்த் புக்கில் என்னென்ன டாபிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணுன்றது எல்லாமே உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க. நான் அது எல்லாத்தையுமே ஒரு பிடிஎஃபாக ரெடி பண்ணி ஒரு வேர் டு ஸ்டடி மாதிரி என்னுடைய டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். இந்த பிடிஎஃப் வேணுன்றவங்க பாலிட்டி பிடிஎஃப்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இல்லை புக் வைஸ் படிக்கிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் படிக்க வேண்டியது 10th குடிமையியல் சிவிக்ஸில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 3 லெசன் தான். ஒரு 70% பாலிட்டி சிலபஸ் ஃபுல்லாகவே இந்த 3 லெசன்ஸில் கண்டிப்பாக கவர் ஆகிரும். இந்த 3 லெசன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 12th பாலிட்டியில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 7 லெசன் அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாலிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா லெசன்ஸ்க்கும் நோட்ஸ் எடுத்து படிக்கிறீங்களோ இல்லையோ, நீங்கள் லெசன்ஸில் படிச்சுட்டு வர எல்லா ஆர்டிகல்ஸும் என்னென்ன டாபிக்கு என்னென்ன ஆர்டிகல்ஸ் கவர் ஆகுதுன்றத லெசன் படிக்க தனியாக ஒரு நோட் போட்டோ இல்லைனா ஸ்டிக்கி நோட் யூஸ் பண்ணியோ சைடில் நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சுட்டே வாங்க. வெறும் லெசனை மட்டும் படிச்சுட்டு மார்க் பண்ணிகிட்டே வந்தோன்னா ஆர்டிகல்ஸ் ஒன்று கூட சுத்தமாக ஞாபகம் இருக்காது. திருப்பி நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது புதுசாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் டெய்லியும் ஒரு 5 ஆர்டிகல்ஸாக வந்து ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆர்டிகல்ஸ்லாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நீங்களே ஓனாக ஷார்ட்கட்ஸ் ஏதாவது மேக் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லை அப்படி உங்களுக்கு ஷார்ட்கட் வைக்க தெரியலன்னா நீங்கள் ChatGPTயில் போயிட்டு இந்த ஆர்டிகல்ஸ்க்கு எனக்கு ஷார்ட்கட் ரெடி பண்ணி கொடுன்னு கேட்டிங்கன்னா அதுவே சூப்பராக ரெடி பண்ணி தரும், ஈஸியாகவும் இருக்கும். இந்த யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், இந்த மத்திய அரசு, மாநில அரசு எல்லாம் படிக்கும்போது பிரசிடென்ட் பற்றி என்ன ஆர்டிகல்ஸில் கொடுத்துருக்காங்க, கவர்னர் பற்றி என்ன ஆர்டிகல்ஸில் கொடுத்துருக்காங்கன்றது ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணி படிக்கணும். பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் இப்படி நீங்கள் கம்பேர் பண்ணி படிக்கும்போது ஆர்டிகல்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு லெசன் படிக்கிறீங்க, அதில் ஒரு 5 ஆர்டிகல்ஸ் வருதுன்னா நெக்ஸ்ட் லெசன் நீங்கள் படிக்கும்போது முன்னாடி லெசன்ஸில் என்னென்ன ஆர்டிகல்ஸ்லாம் படித்தோன்றதை ஒரு தடவை ரீகால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நியூ லெசன்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் பாலிட்டி படித்து முடிச்சுட்டு ரிவிஷன் பண்ணும்போது தான் ஒரு விஷயத்தை கவனித்தேன். பாலிட்டியை ரொம்ப நாளாக படிக்கிறத விட ஒரு 10 to 15 டேஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும்னு எய்ம் வச்சுட்டு நம்ம தொடர்ந்து பாலிட்டி மட்டும் கம்ப்ளீட் பண்ணாலே நிறைய விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க ஈஸியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்படி நீங்கள் சூஸ் பண்ணி படிங்க. இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், 6th-லேருந்து 12th வரை இருக்கக்கூடிய நம்மளுடைய ஸ்கூல் புக்ஸை நல்லா தரவாக கம்ப்ளீட் பண்ணி நிறைய டைம் ரிவிஷன் பண்ணதுக்கப்புறம் தான் அவுட் சோர்ஸ்ன்னு நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். இங்கிலீஷ் மீடியமாக இருந்தீங்கன்னா லக்ஷ்மிகாந்த் புக் வந்து யூஸ் பண்ணி படிக்கலாம். ஆனால் தமிழ் மீடியம் லக்ஷ்மிகாந்த் அவைலபிளாக இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. லக்ஷ்மிகாந்த் புக் வந்து எக்ஸாக்டாக தமிழ் மீடியமுக்கு அவைலபிளாக இல்லை. ஆனால் நான் வந்து அதை தமிழ் டிரான்ஸ்லேட்டட் PDF ஒன்று பார்த்தேன் லக்ஷ்மிகாந்தோடது. அந்த அளவுக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, நிறைய விஷயம் கவர் ஆகாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சில பேர்ட்ட நான் கேட்டிருந்தேன் பாலிட்டிக்கு தமிழ் மீடியமுக்கு நல்ல அவுட் சோர்ஸ் புக் ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. அவங்க வந்து பிரகதீஷ் புக் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் யாராவது ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா பிரகதீஷ் புக் எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ புதுசாக வாங்க போகிறவங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாலிட்டிக்கு லெசன் வைஸ் வேர் டு ஸ்டடி நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். அது வேணும்னா அந்த வீடியோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். பாலிட்டி நான் படித்ததை வச்சு எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.